அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தான் சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தான் சலாம் சொல்லுங்க. நன்மையை கேட்டு வந்து நன்மைக்காக உட்கார்ந்து நன்மையை இழந்துட்டு செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் கடை தெருக்களில் இருந்தும் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஈமானிய உறவுகளே, எந்த நோக்கத்தோடு அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தாரோ அந்த ரப்புல் ஆலமீன் நாள மறுமையிலே என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற அந்த சுவர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஆருயிர் சஹாபாக்களோடும் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை எல்லோரோடும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய மக்ரிபுடைய தொழுகையினை தொழுது மாஷா அல்லாஹ் இந்த கரைத்தீவு என்று சொல்லுகின்ற இந்த சமூகம் பாவத்தின் ஊடாக கரைந்து கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் ஊடாக இளைஞர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற மகத்தான ஒரு முயற்சி அவர்களாக முன்வந்து அவர்களிலும் கூத்திலும் கும்மாளத்திலும் படத்திலும் சினிமாவிலும் புகைத்தலிலும் பாவமான காரியத்திலும் இன்று இளைஞர்கள் படாத பாடுபடுகின்ற மார்க்க விழுமியங்களோடு மஸ்ஜிதோடு நல்ல செய்திகளை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த இந்த முயற்சியை மேற்கொள்ளுகிறார்களாக இருந்தால் இந்த ஊரில் உள்ள அத்துணை உறவுகளும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பாவத்தோடு கரைந்து கொண்டு போகின்ற இந்த கரைத்தீவு என்று சொல்லுகின்ற இந்த ஊரும் விதிவிலக்கு அல்ல. இந்த கரைத்தீவு என்று சொல்லுகின்ற ஊரை அதிலே இருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கான நல்ல சந்தர்ப்பம்
இங்குள்ள இஸ்லாமிய சமூகத்துக்கு, இளைஞர் சமூகத்துக்கு, ஆண் சமூகத்துக்கு, பெண் சமூகத்துக்கு, வளர்ந்து வருகின்ற வாலிபர்களுக்கு வயது போன சொன்ன குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லித்தான் அவர்களை அகல பாதாளத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மறுமையின் வெற்றியிலும் சுவர்க்கத்துக்கு தகுதியான மக்களாகவும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு முயற்சியை இந்த ஊரிலே உள்ள இளைஞர் சமூகம் முன்னெடுக்கிற போது அவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் கட்டுப்படுகிறார்களே இல்லையே என்று கவலையோடு கண்ணீரோடு வாழுகின்ற இஸ்லாத்தோடும் மஸ்ஜிதோடும் குர்ஆனையும் சுன்னாவையும் இளம் காலத்திலே இருந்து இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு புறப்பட்ட இந்த இளைஞர் சமூகத்துக்கு உரமூட்டி வளர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த ஊர் மக்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. தாடி நரைத்தவர்கள் ஈமானிலும் இஸ்லாத்திலும் தொழுகையிலும் இபாதத்திலும் ஆசை ஆர்வத்தோடு உள்ள ஒரு சில வயோதிபர்கள் அந்த அயராத முயற்சியின் வெளிப்பாடு இன்று இளைஞர் சமூகம் ஒவ்வொரு ஊர்களிலும் போதையிலும் மாதுவிலும் மதுவிலும் சூதிலும் பாவத்திலும் அனாச்சாரத்திலும் இளைஞர் சமூகம் போகின்ற போது அதில் இருந்து தன்னையும் காத்துக்கொண்டு தன் சமூகத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு இளைஞர் சமூகம் பாடுபடுகிறது என்றால் இன்னகும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், இளைஞர் சமூகம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை அதிகப்படுத்தினான் என்று அல் குர்ஆன் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த இளைஞர்களுக்கு ஈமானிய பலத்தையும் கொள்கையும் தெளிவையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். நாளை மறுமையில் எந்த நிலைமை இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் இந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழலை கொடுக்க வேண்டும். இந்த ஊரின் முத்துக்களாக விழுகின்ற இந்த இளைஞர் சமூக இந்த ஊரின் மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதை மறந்து விடாமல் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் அவர்களை உற்சாகப்படுத்த முடியாவிட்டாலும் அவர்கள் போகின்ற இந்த பாதையை பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஊர் தலைமைகள் புரிந்து இந்த இளைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய தார்மீக மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அவர்கள் சின்னவர்கள், அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப ஒரு முயற்சி செய்ய இருக்கிறார்கள். அங்கங்கே லைட்டுகளை அவர்களுக்கு தெரிந்த ஆளுங்களை அழைத்து வந்து என் தாய்க்கும் தந்தைக்கும் சமூகத்துக்கும் நல்லது சொல்ல வேண்டும் என்ற அயராத முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஊர் இலங்கை வரலாற்று நிச்சயமாக பேசப்படுகிற ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு ஊராக இருக்கும் என்பது எள்ளி முறையளவு கூட சந்தேகம் இருக்க முடியாது. ஒரு அழகான தலைப்பை தந்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களும் ஒழுக்க சீர்கேடுகளும் என்ற ஒரு அழகான இன்றைய காலத்தின் தேவையான இந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் பாதுகாக்க வேண்டிய வயோதிபர்களையும் வாலிபர்களையும் ஈமானோடும் இஸ்லாம் அழகான ஒரு தலைப்பை இந்த இளைஞர்கள் பேசுமாறு பணித்ததற்கு இணங்க ஒரு சில இஸ்லாமிய வழிகாட்டலை சமூக ஊடகங்களும் ஒழுக்க சீர்கேடுகளும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் வாழுகின்ற இந்த உலகம்
ஊடக உலகம் என்று சொல்கிறோம். சோசியல் மீடியா வளர்ந்த உலகம் என்று சொல்கிறோம். விஞ்ஞானம் முகத்தை தட்டுகின்ற அளவுக்கு வளர்ந்த உலகம் என்று சொல்கிறோம். AI ஆர்டிபிஷியல் தொடக்கம் யுவதிகள் வரைக்கும், இளைஞர்கள் தொடக்கம் சிறுவர்கள் வரைக்கும், யுவதிகள் தொடக்கம் சிறுமிகள் வரைக்கும் இன்று சமூக ஊடகத்தை பாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அழிவும் சமூக சீர்கேடுகளும் இந்த சமூகத்தில் நானும் நீங்களும் கண்கூடாக காணாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் அதனுடைய விபரீதத்தை அனுபவிக்காமல் நானும் நீங்களும் இந்த இடத்தில் அமர்ந்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நானோ நீங்களோ அல்லது இந்த ஊரில் உள்ள ஆணோ பெண்ணோ இளைஞனோ யுவதியோ யாராக இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகளையும் தட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, புகாரியில் 6412வது செய்தி, எதிரான தகவலை பேசவும் எழுதவும் மிக உன்னதமான ஒரு ஊடகமாக இந்த சமூக ஊடகம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சமூக ஊடகம் அப்படியான நன்மைகளை கொண்டு இருக்கிறது. வெறுமனே பாவத்தை மாத்திரம், அனாச்சாரத்தை, குடியை மாத்திரம், போதையை மாத்திரம் இந்த சமூகத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஊடகம் அல்ல. இந்த சமூக ஊடகம் நிறைய பேர்கள் இதன் ஊடாக வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், தொழில்களை வளர்த்துக் கொள்கிறார்கள், ஆன்மீக சிந்தனைகளை அவர்கள் அள்ளி எடுத்துக் கொள்கிறார்கள், தமக்கு தேவையான மார்க்க தீர்ப்பை இலகுவாக பெற்றுக் கொள்கிறார்கள், உறவுகளுக்குள் உரையாடிக் கொள்கிறார்கள். கணவனும் மனைவியும் பிரிந்து வெளிநாட்டில் இருந்தால் பிரிக்க முடியாத இணைப்புகளோடு முகம் பார்த்து பேசிக் கொள்கிறார்கள். கவலைகளை அப்பப்போ வருகின்ற கவலைகளை 2 பேரும் சேர்ந்து பேசி அதை தீர்த்துக் கொள்கிறார்கள். ஊரிலும் உலகத்திலும் நடக்குகின்ற நல்ல செய்திகளை இதனூடாக உடனுக்குடன் படித்துக் கொள்கிறார்கள் என்ற நல்ல பக்கம். அதே கடன் இந்த சமூக ஊடகத்தின் சீர்கேடு இன்றைய இளைஞர்களையும் யுவதிகளையும் ஆண்களையும் பெண்களையும் வழிகெடுத்துக் கொண்டு பாவமான காரியத்தில் பயணங்களை மேற்கொள்ளவும், ஹராமான முறையில் பொருளாதாரத்தை இன்று தீட்டிக் கொள்ளவும், ஹராமான உறவுகளை வளர்த்துக் கொள்ளவும், இஸ்லாம் தடுத்த காதல்கள் என்று சொல்லுகின்ற அந்த காம வலையில் இந்த சமூக வலைத்தளத்தை ஊடாக வளர்த்து விடுகின்ற ஒரு சமூக ஊடகமாகவும், ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இபாதத்தோடும் மஸ்ஜிதோடும் ஒரு ஊரில் நல்ல கௌரவமான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண் மகனையும், ஒரு இளைஞனையும், ஒரு பெண் மகனையும், யுவதியையும் தந்தையுடைய, தாயுடைய, ஊருடைய, உறவுகளுடைய மானங்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்குகின்ற அளவுக்கு ஓடி போகின்ற ஒரு சமூக வலைத்தளம் இன்றைய உறவுகளையும் உருவாக்கி இருக்கிறது என்ற சீர்கேடை நானும் நீங்களும் மறக்காமலும் இந்த சமூக ஊடகத்தை பேசாமல் இருக்க முடியாது. வயது வருவதற்கு முன்னே, ஆசைகள் உருவாகுவதற்கு முன்னே, திருமண வயதை அடைவதற்கு முன்னே யுவதிகளும் ஏதோ ஒரு அடிப்படையில் இதை தவறாக பயன்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு நல்ல பிள்ளைகளும், நல்ல இளைஞர்களும், நல்ல குடும்பங்களும் இன்று குட்டி சுவராகி போய் தந்தையும் தாயும் வெளியில்
முகம் காட்ட முடியாத தலையை குனிந்த எந்த பிள்ளையை பெற்று வளர்த்தால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்று தாய் அந்த பிள்ளைகளின் ஊடாக இந்த சமூக ஊடகம் அனாச்சாரங்களையும் பாவங்களையும் அபகீர்த்திகளையும் இழிவுகளையும் இந்த சமூகத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது மறுபக்கம் என்பதை நானும் பாராளும் விரும்பியோ வெறுத்தோ நம்முடைய வீட்டுக்குள் இது கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. சின்னத்திரை, வண்ணத்திரை, பெரிய சினிமா, சிறிய சினிமா, தொடர் நாடகம் என்ற இன்றைக்கு சமூகம் பின்னி பிணைந்து போயிருக்கின்ற அனாச்சாரத்தின் விளிம்பில் ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் போனிலோ டிவியிலோ பேஸ்புக்கிலோ யூடியூபிலோ பார்க்கிற போது அந்த சின்ன திரையின் ஊடாக அல்லது பெரிய திரையின் ஊடாக மாற்று மத இந்து சகோதரிகள் எடுக்குகின்ற சினிமாவையும் நாடகங்களையும் பார்க்கிற போது அவர்களுடைய சாமி கடவுள்களும் அவர்களுடைய சாமியை போட்டு படிக்குகின்ற பாடல்களும் விரும்பியோ வெறுத்தோ நாம் தொழுகின்ற அறைக்குள் நாம் வேர்வை சிந்தி ஹலாலான முறையில் கட்டிய வீட்டுக்குள் ஒழித்துக் கொண்டும் இன்று சாமி அப்போ நம்முடைய வீட்டுக்குள் பூஜை குந்திக் கொண்டு மறைவாக நாம் இந்த சமூக ஊடகத்தின் ஊடாக அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்றி வாழ வேண்டிய உறவுகள் விரும்பியோ வெறுப்போ இந்த சமூக ஊடகம் என்ற இந்த ஒரு நாச காரியத்தின் விளைவாக இளைஞர்களும் யுவதிகளும் இதை இன்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தியாவுக்கு போனீங்கன்னா இந்தியாவுல அவங்களோட பிசினஸ் ப்ரோமோட் பண்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம ஊர்ல மாதிரி பெரிய பெரிய மோல்கள் இருக்குதானே, சூப்பர் மார்க்கெட் இருக்குதானே, அங்கெல்லாம் நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, பொலிச்சி பேக்கல பேர் அழைச்சு கொடுத்துருவாங்க. இந்தியாவுல என்ன செய்வாங்கன்னா இந்த புடவை பேக்கு அல்லது சீல பேக்கு நல்லா இருக்கும். அந்த பேக்கை நம்ம ஊர்ல 100 ரூபாய்க்கு மேல விற்பாங்க. அந்த பேக்கை விற்ற காலம் பாதிக்கலாம். அதுல என்ன செய்வாங்கன்னா அவங்களோட சாமியாருடைய புகைப்படம் அல்லது அவங்க நேசிக்கின்ற அவங்களோட மத தலைவர்களுடைய புகைப்படம் அல்லது அவர்களுடைய மந்திரம் அல்லது கிறிஸ்தவர்களுடைய வேலைகளை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் செய்து நம்ம சமூகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு உடுப்பு வாங்குற போதும் மல்லிகை சாமான் வாங்குற போதும் அந்த பேக்கில போட்டு கொடுப்பாங்க. அது அவங்களோட வியாபாரத்தை விளம்பரம் செய்கின்ற ஒரு முறை. நம்மள முஸ்லிம் சமூகம் என்ன செய்யும் என்றால் அதை வாங்கி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நல்ல பேக்குத்தானே இன்னும் யூஸ் பண்ணலாமே என்று சொல்லி அது அப்படியே வீட்டில ஒரு ஆணி அடிச்சு கொலைவிட்டுருவாங்க. இன்னைக்கு கடவுள் டிஜிட்டல் கடவுள்களாக மாறி போற காலம் தானே போறது. முதலாவது எங்கேயாவது ஒரு இடத்தை பெரிய சிலைய பார்க்கணும். இப்ப எல்லா இடத்திலும் டிஜிட்டல், எல்லா கடவுள்களும் டிஜிட்டல் மயமாகிட்டாங்க. இப்ப இருக்குது, மனித சிலை இருக்குது. ஒரு விழாக்கோலம் நடந்தா முதல் கடவுள்களை கொண்டு வைப்பாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா பெரிய அப்படியே ஸ்கிரீன்ல தொங்க விட்டுருக்கிறாங்க. சாமி வந்துட்டு போகின்ற படங்கள் இன்று முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் ஊடுருவி இருக்குகின்ற ஒரு ஊடக செய்தியின் ஊடாக இந்த சமூகம் இன்னும் சிந்திக்க மறந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் பார்த்துக் கொண்டோம். காலத்துல நியூஸ் ரேடியோல கேட்கிற போது ஏதாவது இந்துக்களுடைய அல்லது பௌத்தர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த சமூக ஊடகம் மாறி போயிருக்கிறது. ஹராமான பொருட்களை கொள்வனவு செய்யவும், ஹராமான உறவு முறைகளை வளர்த்துக் கொள்ள, ஹராமான காட்சிகளை பார்ப்பதற்கும் சமூக ஊடகம் இன்று மிகப்பெரிய பங்காற்றிக் கொண்டு இருக்கின்றது. ஒரு காலத்தில் மியூசிக்கில் இருந்து சினிமாவில் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க முற்றுப்புள்ளி வைத்து இருந்த 34 சைஸ் 54 சைஸ்
100 சைஸ் டிவிகள் எல்லாம் தூக்கி ஓரமாக்கப்பட்டு ஒரு வீட்டில் 5 பேர்கள் இருந்தால் 5 பேர்களும் இன்று இருக்குகின்ற சமூக ஊடகங்களின் ஊடாக விரும்பியோ வெறுத்தோ சினிமா மிகப்பெரிய ஒரு சமூக சீர்களை இந்த சினிமாவும் இந்த சமூக ஊடகங்களும் நம்முடைய வீட்டுக்குள் அரங்கேறுகிறது. நம் ஆடவர்களும் நம் பாடவர்களும் நாம் வளர்த்த பிள்ளைகளும் நம்மளை வளர்த்த பெற்றோர்களும் நம் பெற்ற பிள்ளைகளும் நம்மளை பெற்ற தாய்மார்களும் இந்த சமூகத்தின் இந்த சமூக ஊடகம் மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டை இந்த சமூகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு காலம் பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்து விட்டு போகிற போது பயந்து பயந்து போகின்ற ஒரு காலம் இருந்தது. அந்த பொம்பளை பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் ஒரு பயம், வீட்டுக்கு வருகிற போது உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் ஒரு பயம், வேலைகளை கட்டி பூட்டுக்களை போட்டு கவனமாக இருப்பது போன்று தெரியாமல் பிள்ளையை இருக்க வைத்து விட்டு அல்லது பக்கத்து வீட்டிலே உள்ள தாத்தாவளத்தில் தங்கச்சிடத்தில் கவனமாக கச்சிதமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பயணம் போய் அதை பக்கத்து வீட்டிலே உள்ள உறவுகள் பாதுகாத்து அந்த பொம்பளை பிள்ளையை கையில தந்த காலங்கள் மருவி மலையேறி அந்த பொம்பளை பிள்ளைய சொல்லுமா, நீங்க போங்க கதவுல சாவியை வையுங்க, நான் எதுவும் தேவைன்னா அவசரமா கோலடிக்கேன், எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வர இயலா, இந்த பயானுக்கு வர இயலா, இந்த பயணத்துல என்னால போக இயலா, நான் படிக்கணும் என்ற நல்ல காரியத்தை சொல் படிக்குகின்ற காலத்தில் எத்தனையோ பிள்ளைகள் எல்லாம் புத்தகம் சுமத்துகின்ற காலகட்டத்தில் பிள்ளைகளை சுமந்து கொண்டு இன்று மறந்தும் மறைத்தும் இந்த சமூக ஊடகம் மிகப்பெரிய ஒரு சீர்கேடை இந்த சமூகத்துக்குள் விதைத்திருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர திரும்பி வருகிற போது பிள்ளை கவனமாக இருப்பால் என்ற நம்பிக்கையோடு வீட்டை விட்டு போய் திரும்பி வந்த அந்த சென்று விட்டார் என்ற செய்தி கேட்டு தாயும் தந்தையும் மயக்கம் போட்டு தலை குனிந்து வெக்கிட்டு போன வரலாறும் இந்த சமூக ஊடகத்தின் ஊடாக இந்த சமூகத்துக்குள் நடக்காமல் இல்லை என்ற சீர்கேட்டையும் நானும் நீங்களும் விரும்பியோ வெறுத்தோ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஊடகங்களை தவறாக பயன்படுத்தி பாவமான காரியத்தின் ஊடாக பெண் பிள்ளைகள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு சமூக பிரச்சனையாக இந்த சமூக ஊடகம் இந்த சமூகத்துக்குள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையையும் நாம் பார்க்கிறோம்.
இந்த வெளியில நிக்கிற சகோதரர்கள் விழுவாங்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், நன்மை கிடைக்கும். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊடாக இந்த சமூகத்தில் வளர்ந்திருக்கின்ற சமூக சீர்கேடுகள், இந்த சமூக ஊடகம் மார்க்க ரீதியாக, பண்பாடு ரீதியாக நல்ல விஷயங்களை படித்துக் கொள்வதற்காக நல்ல வழிகாட்டலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்தின் இருப்பு, எதிர்காலம், இந்த சமூகத்தின் பாவம், அனாச்சாரம், போதை, சினிமா, சீர்கேடு, ஆண் பெண் கலப்பு, ஹராமான பொருளாதாரம் போன்ற நிறைய சீர்கேடுகளை இது இந்த சமூகத்திலே உருவாக்கித்தான் இருக்கிறது என்ற ஒரு கசப்பான உண்மையையும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களின் மீது ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், அவன் தன்னுடைய மார்க்கத்தை வைத்துக் கொண்டிருப்பது என்பது உள்ளங்கையில் நெருப்புத்தனலை வைத்திருப்பதை போல ஒரு காலம் இந்த சமூகத்திலே வரும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி இங்கு தலை பழுத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், தாய்மார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள். உடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? உடைய காலத்தில் இந்த சமூக ஊடகம் எப்படி இருந்தது? நீங்கள் இந்த சமூக ஊடகத்தை எப்படி பயன்படுத்தினீர்கள்? ஊடகம் அன்றைக்கு வெளியாகின்ற நாளிதழ், அன்றைக்கு வெளியாகின்ற நாளிதழ், அதை நிறைய பேர்கள் பார்ப்பார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் பேப்பர் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது. அதை தாண்டி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒரு சின்ன டிவி இருக்கும், எல்லா வீடுகளிலும் இருக்காது. அல்லது ஒரு ரேடியோ இருக்கும், அது பெருசு, ஒரு வீட்டுக்கு ஒன்றுதான் இருக்கும். அதன் ஊடாகத்தான் தகவல்களை கேட்பதும் பரிமாறுவதும், அதன் ஊடாகத்தான் தகவல்களை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு காலமாக அந்த காலங்கள் இருந்தது. பழைய காலத்தில் இந்த தகவல் எப்படி பரவியது சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த தகவல் பரிமாற்றம் இருந்தது. ஒருவர் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி அல்லது ஒரு கடிதத்தை எழுதி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துடுவார்கள். அவனை போய் அங்க கொடுத்துடுவாரு. ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொடுத்தனுப்பி ஒருவரின் அதுக்குள்ள பாவம் இருக்காது, அவர் பிரிச்சு பார்க்க மாட்டார். எல்லாம் நம்பிக்கை அடிப்படையில் இருந்துச்சு. அந்த காலத்துல வெளிநாட்டுல ஒருவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருந்தா குறைந்தது 30 நாள் போகும். நான் போய் சேர்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், என் அன்பின் உம்மாவுக்கும் நலம் நலமறிய ஆவல், வாப்பாவுக்கு வாப்பா நீங்கள் இருக்கிறீங்களா, தாத்தா நீங்க எப்படி இருக்கிறீங்க, நானா என்ன செய்கிறார், தம்பி என்ன விளையாடுறானா, தங்கச்சி படிக்க போறாளா என்று நல்ல முறையில உறவுகளோடு உறவாடுகின்ற நல்ல ஒரு ஊடகம். வாப்பா எழுதுவார் கடிதம், நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கணும் மகனே, போன இடம் எப்படி நல்லமா, தொழிலெல்லாம் நீங்க விரும்பின மாதிரி இருக்குதா, நேரத்துக்கு சாப்பிட்டுக்கங்க, டைமுக்கு தூங்குங்க, கெட்டவர்களோடு சேர்ந்துடாங்க, நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை, பொறுமையாக இருந்து
எழுதுவார். வாப்பாளர் ஒரு கடிதத்துல வீட்டுல உள்ள உறவுகள் அத்தனை பேரும் எழுதுவாங்க. அதை கொண்டு போய் போவோம் அங்க போயிருக்கு. அங்கிருந்து அந்த கடிதத்தை பார்த்துட்டு திரும்ப பதில் அனுப்புவார். அல்லாஹ் அக்பர். எதிர்பார்த்து உறவுகள் உரையாடுகின்ற ஒரு சமூக ஊடகமாக அன்று இருந்துச்சு. ஒரு ஆள்றவுக்குள்ளதான் இருக்கும். அது பெரிய ஹேண்ட்போன் இந்த சைஸ்ல இருக்கும். பக்கத்துல நிக்கிறவருக்கும் பேசுறது கேட்கும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் வாரம் போலையே பேச விடுவாங்க. போலையில ஆட்கள் இருக்கும். ரகசியமா பேச இயலாது. இப்ப கோல் பண்ணி சொல்லுவாங்க, நாளைக்கு 10 மணிக்கு கோல் எடுக்கிறாங்க. நம்ம 9:30 போயிடுவோம். அப்ப என்ன செய்வார்னா அடுத்த நாள் 10 மணிக்கு எடுப்பாரு. காத்துக்கிட்டு இருப்போம். 4 வார்த்தை பேசுவோம், 5 வார்த்தை பேசுவோம். சுகத்தை விசாரிப்போம். சோகமாக திரும்பி வருவோம். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் குரலை கேட்டோம் என்ற ஒரு தகவல் பரிமாறல் அன்றைய காலத்தில் இருந்துச்சு. அவ எல்லாரும் அது வெளிப்படையாகத்தான் இருந்தாங்க. பாவம் நடக்க வாய்ப்பு இல்லை. பழகினவங்க முகத்தை பார்க்க காலம் இல்லை. கெட்ட உறவுகள் ஒட்டிக்கொள்ள நேரம் இல்லை. ஊர்ல எல்லாரும் அவங்களோட வீட்டுல அவங்களோட சோழிகளை பார்த்து கொண்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அனாச்சாரம் ஏதாவது ஒன்று கலாச்சாரம் மோசமாகி நடக்கும். பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கு பயத்தே ஊர்ல சீர்கேடுகள் வராம பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு அவ்வளவு நடந்து கொள்வார்கள். மானம் போயிடும், ஊரு பேசும், உறவு பேசும் என்ற பயம் அன்றைய சமூகத்தில் ஊடகம் இருந்த போதும் அந்த ஊடகத்தின் ஊடாக நன்மைகள் தான் நிறைய இருந்துச்சு. அந்த காலம் மறையேறி போய் அல்லது அந்த காலத்துல புறாவுடைய கால கடிதத்தை கட்டிடுவாங்க. அது போய் போடும். அதுக்கு பிறகு அங்கிருந்து கட்டிடுவாங்க. அப்படியான ஒரு காலம் தான் பண்டைய காலங்களில் இந்த ஊடகம் இருந்துச்சு. ஆனா யாருக்கும் பாதிப்பு இருக்கல, எல்லாம் நலமாகத்தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு சமூக ஊடகம் பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், டெலிகிராம், டிக்டாக் என்னென்னமெல்லாம் நமக்கு தெரியாத 1000 பெயர்கள் இருக்கிறார். இப்ப இருந்த இடத்துல ஷோலோட ஒரு போட்டோ, ஷோல கலப்பிட்டு ஒரு போட்டோ, குளிக்கக்குள்ள ஒரு போட்டோ, சுபஹானல்லாஹ் ஸ்கூலுக்கு போக்குள்ள ஒரு போட்டோ, உடுப்பு வாங்கின ஒரு போட்டோ, உடுப்பை எடுத்து ஒரு போட்டோ, உடுப்பை கலப்பின அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு போட்டோ. சமூக சீர்கேடுகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் ஊடாக இன்று அதிகரித்து நல்ல குடும்பங்கள் கூட இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாகி போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில தந்தை ஈமான் வைத்திருப்பதை போல பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இன்றைக்கு தந்த வயிற்று நெருப்பு கட்டியிருக்கிற மாதிரி இவளை எப்ப கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம், எப்படி பாதுகாக்கலாம், என்ன நடக்கும், ஆம்பளை பிள்ளை பேரை போட்டு சேவ் பண்ணி வைத்திருக்கிறாள். மெசேஜ் வந்த காதுக்குள்ள வச்சு கேட்கிறாள். ஒரு மாதிரியாக மாறி போறாள், ஓடி போறாள், அங்காள போறாள், தனியா தூங்க போறேன் என்று சொல்றான். இரவு நேரத்துல என்னவோ சத்தம் எல்லாம் கேட்குது, கேட்டா சந்தேகப்படுறேன் என்று சண்டை பிடிக்க வாராள் என்று தாயும் தந்தையும் தன் வயிற்றுக்குள் நெருப்புத்தனலை கட்டி வைத்திருக்கின்ற ஒரு காலத்தில் இந்த சமூக ஊடகம் இன்றைக்கு சமூகத்திலே உள்ளவர்களை சீரழித்து இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பழங்காலத்தில் உள்ள அந்த ஊடகங்களை பார்த்தா யாருக்கும் பாதிப்பு இல்லை. வாய்மொழி ஊடாக தகவல்கள் பரிமாறப்பட்டு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. பல்லிகு அன்னி வலவாயா, என்னை பற்றிய ஒரு செய்தி தெரிந்தால் அதை கொண்டு போய் சொல்லுங்க. அதை கேட்ட சஹாபாக்கள் போனாங்க. அந்த வாகனம் எந்த பக்கம் இருக்குதோ போனாங்க. அதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னு சொன்னாங்க. அதை கேட்டோம். இன்றைக்கு நம்ம பின்பற்றோம். நல்ல சமூகமாக மாறி இருக்கிறோம். அன்றைக்கு கல்லுகள்ல வெட்டுக்களாக எழுதப்பட்டு வந்துச்சு, ஓலைகள்ல எழுதியிருந்தாங்க, எழுப்புகள்ல எழுதியிருந்தாங்க. அது பாதுகாக்கப்பட்டு சமூகத்தின் மிகப்பெரிய ஊடகமாக அது மாறி போயிருந்துச்சு. அதை ரகசியமா பார்க்க ஊடாக வரும் சமூகத்துல சீர்கேடு குறைஞ்சிருந்துச்சு. நல்ல தொழில்நுட்பம் போன்று ஒரு காலம் வளர்ந்துருந்துச்சு.
இன்றைக்கு வாரதெல்லாம் அவசரமாக செகண்ட் கணக்கில் அவசரமாக வருகிறது. நெட்டு கொஞ்சம் குழப்பமாக இருந்தா தான் தாமதிக்குது. அப்படி இல்லாட்டி இன்னைக்கு அதுக்கும் 4G 5G என்னென்ன எல்லாம் வரணுமோ வீட்டுல கவரேஜ் இல்லைன்னா காலக்காலம் வந்து உங்களோட வீட்டுல அண்டனை அடிச்சுட்டு போற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது. அங்க பேச முடிய இங்க கிளிக் பண்றோம், இங்க கிளிக் முடிய அங்க பேசுறாரு. சுட 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 இன்றைக்கு தகவல் பரிமாற்றம் நிறைய பேர்கள் இன்றைக்கு சமூகத்தின் சீரழிவுக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர இன்றைக்கு நிறைய பேர்கள் அதை பாவத்துக்கு தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்கள் இன்றைக்கு நலவுக்காக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு AI வளர்ந்திருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த AI ஊடாக பாவமே நடக்குது. எந்த அளவுக்கு செய்யலாம் என்றால், ஒரு ஆண் கிடைச்சா போதும், அந்த ஆண் மாதிரி தாண்டா டான்ஸ் ஆடுற மாதிரி தருது, நெச்சுரல் மாதிரியே இருக்குது. ஒரு அழகான பெண்ணை சேர்த்து வை, ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி இருந்தா அது சேர்த்து வைக்குது. ஓடுற மாதிரி தாண்டா ஓடுற மாதிரி தருது. பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி தாண்டா பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி தருகிறது. ரொமான்டிக்கா தாண்டா ரொமான்டிக்கா தருகிறது. ஆபாசமா தாண்டா ஆபாசமா தருகிறது. அசிங்கமா தாண்டா அசிங்கமா தருகிறது. அருவருப்பா தாண்டா அருவருப்பா தருகிறது. வளர்ந்து போயிருக்கின்ற AI தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் நானும் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் ஊடாக இன்றைக்கு சமூகத்தில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதை நிறைய பாவத்துக்கே இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேணாண்டா என்ற போட்டோ எடுத்து நீங்க விரும்பின மாதிரி உருவத்தை மாத்தலாம். கொளுத்த மாதிரி, வயிறு வந்த மாதிரி, வாய் வெடிச்ச மாதிரி, மூக்கால ஒழுகுற மாதிரி, காது கிழிஞ்ச மாதிரி, கண்ணால தண்ணி வர்ற மாதிரி இருக்கிற உருவத்தை அசிங்கமாக ஆக்கலாம். குடுப்பு தடுத்தாங்க, வேணாம் உருவத்தை மாத்தாதங்க நாங்கள் புகழ். இன்றைக்கு அதனூடாக சமூகத்தில் மிகப்பெரிய பாவம் சர்வ சாதாரணமாக நடந்து என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கற்பனைகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்கிறாங்க. இளைஞர்கள் கேட்கிறார்கள், யுவதிகள் கேட்கிறார்கள், திருமணம் முடித்தவர்கள் கேட்கிறார்கள். நல்லதை அல்ல, நல்லதை கேட்டாலும் தரும். கரைத்தீவு பற்றி சொல்லுண்டா தரும், நபியை பத்தி தாண்டா தரும், குர்ஆன பத்தி தாண்டா தரும், சஹீஹ மட்டும் தாண்டா தரும், லைஃப தாண்டா தரும், அறிஞர்களின் கூட்டுக்களை தாண்டா தரும், குர்ஆன் வசனத்தை தாண்டா தரும். சமூக ஊடகம் சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நம்முடைய ஈமானிய சமூகத்துக்கும் இளைஞர் சமூகத்துக்கும் அல்லாஹ் கும்மாளம், ஆபாசம், அசிங்கம், அனாச்சாரம், விபச்சாரம், மோசமான வார்த்தைகள், ஆடல்கள், பாடல்கள் வளர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு யாரையாவது ஒரு கேவலப்படுத்தணும்னா ஒரு ஆளை எடுக்கிறது, அவரோட இன்னொரு ஆளை இணைக்கிறது, அதை ஏஐல கொடுக்கிறது, நாடகமா மாற்றுறது, வயச கொடுக்கிறது, போட்டோவை செக் பண்றது, தேவையானதெல்லாம் வருகிறது. அதை போட்டு சோசியல் மீடியாவில் அவனோட மானம், குடும்பத்துடைய மானம், ஆளுங்கள் மானம், வாஜியாளர் மானம், மரியாதை அத்துணையும் பரத்தப்படுகின்ற மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் 49வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்ட சமூகமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் இல்லாதவர்கள் எப்படியும் வாழலாம். ஈமான் உள்ளவர் அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை,
காவிர்களுக்கு சுவர்க்கம். அவன்கிட்ட ஹலால் ஹராம் இருக்காது, நல்லது கெட்டது இருக்காது, ஆடல் பாடல் கலந்திருக்கும், ஆபாசம் நிறைந்திருக்கும், அனாச்சாரம் வளர்ந்திருக்கும். அவருக்கு கணக்கில்ல. ஆடையில மாற்றம், ஆளுல மாற்றம், அடிப்படையில் அத்துன்யா சிஜினுல் மூமின். இந்த உலக மூமின்களுக்கு சிறைச்சாலை. மூமின் நினைத்ததை போல உடுக்க முடியாது, நினைத்ததை கேட்க முடியாது, நினைத்ததை பேச முடியாது, நினைத்ததை கற்பனை பண்ண முடியாது, நினைத்ததை செய்ய முடியாது, நினைத்தவர்களோடு சண்டையிட முடியாது. ஒரு மூமின் சிறை கைது எப்படி சிறைக்கில் இருக்கிற போது அந்த சிறைச்சாலையின் சட்டத்திட்டங்களை மதித்து வாழ வேண்டுமோ, ஒரு முஸ்லிம் குர்ஆனையும் சுன்னாவையும் மதித்து இந்த உலகத்தில் தன்னுடைய மனோ இச்சையை வெறுத்து வாழ்வதின் ஊடாகத்தான் அவருக்கு மறுமையில அவன் நினைத்த வாழ்க்கையில், அவன் நினைத்த ஊர்லிங்கள் இருக்கும், அவன் நினைத்த மது ஆறு ஓடும், அவன் நினைத்த பாலாறு ஓடும், அவன் நினைத்த தேனாறு ஓடும், நினைத்த பழங்கள் கண்முன்னே வரும். அவன் நினைத்த வாழ்க்கை அந்த உலகத்தில் கிடைக்கும். இந்த உலகம் என்பது டெம்பரரியானது, தற்காலிகமானது. இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு பயணி. இப்ப பொட்டியோடு படுக்கையோடு நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தியோ வெறுத்தோ இந்த பூமி சுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நாங்களும் இன்றைக்கு பெட்ரோல் போரையில நின்று கொண்டிருக்கிறோம். எங்களோட பேரு கூப்பிடப்பட்டால் கபன் துணியை எடுத்துக்கொண்டு கபருக்குள் போய்விடுகின்ற ஒரு காலம் வருகிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல குரோதங்களும் வஞ்சகங்களும் கோபங்களும் வட்டிகளும் விபச்சாரங்களும் சூடுகளும் மாவுகளும் இந்த சமூகத்திலே தலையாடிக் கொண்டிருக்கும். மூச்சு போனால் பேச்சு போய்விடும், ஆட்டம் நின்றுவிடும், ஓட்டம் முடிந்து மனைவியை பிரிய, மனைவி கணவனை பிரிய, பிள்ளைகள் தாயை தேட, தாய் பிள்ளைகளை தேட, அந்த நேரத்தில் சோகத்தோடு வாடி வறங்கி போயிருக்க 3 நாளைக்கு பிறகு ஊரும் உலகமும் ஊடும் மனைவியும் கணவனும் பிள்ளைகளும் மறந்து நாம் இந்த உலக வாழ்க்கை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையனூ. யாராவது ஒரு முனாஃபிக், ஒரு தீயவன் ஒரு கெட்ட செய்தியை கொண்டு வருகிறான் என்றால் அது பேஸ்புக் ஊடாகவும் வரலாம், வாட்ஸ்அப் ஊடாகவும் வரலாம், டெலிகிராம் ஊடாகவும் வரலாம், இமெயில் ஊடாகவும் வரலாம், ஜிமெயில் ஊடாகவும் வரலாம், மொத்த கடிதத்தின் ஊடாகவும் வரலாம், ஓவர் த போன் கோல் ஊடாகவும் வரலாம், கடிதங்கள் ஊடாகவும் வரலாம். எப்படியோ ஊடகத்தின் ஊடாக நேரடியாக எப்படியோ வந்தால் அதை நீங்கள் தீர விசாரிக்காமல் அதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அப்படி தீர்ப்பு சொன்னால் அதற்கு பிறகு அந்த விஷயம் உண்மை என்று வெளியாகிற போது உங்களையே நீங்கள் நொந்து கொள்ளுகின்ற காலம் உருவாகும். இன்னைக்கு பேஸ்புக்க பார்க்கிறோம், அந்த ஆஜியார் மாட்டிக்கிட்டாரு, அண்ணன் அவரு மாட்டிக்கிட்டாரு, அவர மகன் ஓடிட்டான், அந்த ரூமுக்குள்ள 2 பேரு அந்த ஹோட்டல்ல மாட்டிக்கிட்டாங்க, பரத்துடா ஷேர் பண்றா, குடும்ப மீடியாவுல போடுறா, வாட்ஸ்அப்ல போடுறா, தெரியுமா இவரை தெரியுமா கண்ணீங்களா? நான் என்ன யோசிக்கணுமா? எந்த வாழ்க்கையில உள்ள பாவம், நான் தனிமையில் செய்த பாவம், அல்லாஹ் என்னை பாதுகாத்து வைத்திருக்கின்ற விதம், அல்லாஹ் இந்த சமூகத்தில இறைவன் எனக்கு தந்த அந்தஸ்து, நான் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்னை விட்டும் இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தாமல் பாதுகாத்து நீ அப்ப திருந்துவாய் இப்ப திருந்துவாய், உனக்காக நான் காலத்தையும் நேரத்தையும் தந்திருக்கிறேன், திருந்திக் கொள் என்று அல்லாஹ் திரும்ப பாவத்தில அனாச்சாரத்துல ஊறி திகழ்த்து போய் இருக்கிறோம். யாராவது ஒருவனை பற்றிய உண்மையோ பொய்யோ நன்மையோ தீமையோ வந்தா எடுத்து பரப்பி விடுறோமே. இந்த சமூக ஊடகத்தின் ஊடாக எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர்கள் தற்கொலை செய்து, அது இந்துவாக இருக்கலாம், பௌத்த
கொண்டா பாவம் இல்லை என்பது அல்ல இஸ்லாத்தில். முஸ்லிம்களை கொண்டாட்டால் குற்றம், தமிழனை கொண்டால் குற்றம் இல்லை என்பதல்ல இஸ்லாத்தில். உயர் எல்லாருடைய மானங்களும் மரியாதைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும். முஸ்லிமுடைய மானம் மட்டும்தான் கௌபத்துல்லாவுக்கு சமமானது, அரபாவுடைய மைதானத்துக்கு சமமானது என்பது அல்ல. இந்த உலகத்தில உள்ள இந்துக்களுடைய, உலகத்தில உள்ள பௌத்தர்களுடைய, உலகத்தில உள்ள அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேருடைய மானங்களும் மரியாதைகளும் புனிதமானது. அதை நாம் மதிக்க வேண்டிய கடமை நமக்கு. ஊடகத்தில போட்டு சீரழித்து சின்னாபின்னமாக்கி குடும்பம் பார்த்து, பிள்ளைகள் பார்த்து, பெண் பிள்ளைகள் பார்த்து இன்றைக்கு அதை சீரழிக்குகின்ற ஒரு காலத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிஞ்சு இன்றைக்கு அவங்களோட வீட்டுல நாளை என்னுடைய வீட்டில் நடக்கலாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த வசனம் எனக்கு தருகின்ற பாடம் என்ன? தகவலை உடனே நம்பிவிடக்கூடாது. சரி பார்த்து உண்மை போய் அறிந்து அந்த தகவலுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்குகின்ற சமூக ஊடகத்தின் ஆபத்தான செய்திகள் என்ன தெரியுமா? நிறைய அவதூறுகள் அள்ளி எறியப்படுகிறது, நேரம் வீணடிக்கப்படுகிறது. குர்ஆன் ஓதுகின்ற நேரம் கூடவா, பேஸ்புக் பார்க்கின்ற நேரம் கூடவா, குர்ஆன் ஓதுகின்ற நேரம் கூடவா, யூடியூப்ல படம் பார்க்கின்ற நேரம் கூடவா, குர்ஆன் ஓதுகின்ற நேரம் கூடவா, சினிமா பார்க்கின்ற நேரம் கூடவா, குர்ஆன் ஓதுகின்ற நேரம் கூடவா, சினிமா பாட்டு கேட்கின்ற நேரம் கூடவா, குர்ஆன் ஓதுகின்ற நேரம் கூடவா, சின்னத்திரைகளை பார்க்கின்ற நேரம் கூடவா, குர்ஆன் ஓதுகின்ற நேரம் கூடவா, நம்முடைய உறவோடு பார்ட்னரோடு ரகசியமாக பேசுகின்ற நேரம் கூடவா, குர்ஆனை பார்க்கின்ற நேரம் கூடவா, பேஸ்புக்கை பார்க்கின்ற நேரம் கூடவா, குர்ஆனை பார்க்கின்ற நேரம் கூடவா, யூடியூபை பார்க்கின்ற நேரம் கூடவா, குர்ஆனை பார்க்கின்ற நேரம் கூடவா, இன்றைக்கு இருக்கின்ற கூகுளை பார்க்கின்ற நேரம் கூடவா, குர்ஆனை தூக்குகின்ற நேரம் கூட, குர்ஆனை தூக்குகின்ற நேரம் கூடவா, இந்த பேஸ்புக்கை தூக்குகின்ற நேரம் கூடவா, இந்த சோசியல் மீடியாவுல பிணைந்து போயிருக்கிறோம். நம்ம அளவுட நினைச்சாலும் அது நம்மளை விட்டு போகக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்துல மிகப்பெரிய சீர்கேட்ட இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் ஊக்குவித்து இருக்கிறது. நல்லதும் இருக்குது, நல்லதெல்லாம் நேரத்துல சொல்லிட்டு, ஆனா எனக்கு தந்தது சமூக சீர்கேடுகள். இதன் ஊடாக இந்த சமூகம் சந்திக்குகின்ற மிகப்பெரிய பிரச்சனை மானங்கள், மரியாதைகள், நல்லா வாழ்ந்தவனுடைய வாழ்க்கைகள் எல்லாம் சீரழிந்து சின்ன பின்னமாகி, ஒரு சின்ன புடியன் தப்பு செஞ்சாலும், சின்ன பிள்ளை தப்பு செஞ்சாலும் அதை கூப்பிட்டு மறைச்சி அவனை திருப்பி இது பாவம் அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சிட்டேன் என்று மறைக்க வேண்டிய ஊர் தலைமைகள், ஊரின் இளைஞர்கள், ஊரின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய நாளைக்கு அந்த பிள்ளை இந்த மஸ்ஜிதுடைய தலைவன், இந்த சமூகத்துடைய தலைவன், அவன் இந்த மஸ்ஜிதுக்கு உதவி செய்வான், அவன் இந்த சமூகத்துக்கு நல்ல சேவைகளை செய்வான், அவனை திருத்தோடும், அவனை மறைச்சிடணும் என்ற அந்த சிந்தனைகளுக்கு அப்பால் அவனோட குடும்பத்தை கேவலப்படுத்தணும், அவனோட வாப்பாவை கேவலப்படுத்தணும், அவனோட உமாவை கேவலப்படுத்தணும், பேஸ்புக்ல போடணும், அவன் மனைவியுடைய மானத்தை வாங்கி யாருக்கும் ஆசையான இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தி என்ன? குர்ஆன் வசனத்தை அனுப்புறீங்க, காலை மாலை துஆவையே அனுப்புறீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மையே அனுப்புறோம், இல்ல சஹாபாக்களுடைய வரலாறையே அனுப்புறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த ஆளும் இந்த ஆளும், அந்த அவ்வாமா இந்த அவ்வாமா, அந்த ஹிதாயத்துல்லா இந்த ஹிதாயத்துல்லா, அந்த ஜாகிர்னானா இந்த ஜாகிர்னானா, இது எங்களை ஃபேமிலி குரூப் என்று வாரது முழுக்க என்ன ஜோக்கு, நையாண்டி, கிண்டல், கேவலம், அந்த வடிவல்ற ஜோக்கு, அவன் இவங்க ஜோக்கு, சினிமா நடிகர்களுடைய கூத்து கும்மாளம், ஏஐல செய்யப்பட்ட பொய்யான தகவல்கள், இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் தானே நானும் நீங்களும் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இது பாவமாக இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கப்படாத ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்தித பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? அவன் கேட்கிறது பார்க்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவான்.
அது உண்மையா பொய்யா நன்மையா பாவமா நல்லதா கெட்டதா மானமா மரியாதையா எதையும் பார்க்க மாட்டான். அவன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் அவன் கேட்கிற எல்லாவற்றையும் அவன் இந்த சமூகத்தில் பேசிக் கொண்டிருப்பான். அது செய்தியை பரப்பினாலும் சரி, தியானம் பண்ணினாலும் சரி, பேசினாலும் சரி, அது மிகப்பெரிய ஆபத்தான பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமின் பொறுப்பு இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிற போது அமானிதமாக பயன்படுத்த வேண்டும். யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில் அல்லாஹ் என் வாய்க்கு பூட்டை போட்டு விடுவான். நான் செய்த பாவங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் சாட்சியம் சொல். நான் பார்த்த பார்வை, நான் கேட்ட பாவமான கேள்விகள், நான் ஒவ்வொரு விரல்களாலும் பாவங்கள் வர வர இன்ட்ரெஸ்டாக தட்டி தட்டி விட்டு விட்டு சந்தோஷப்பட்ட நாட்கள், இந்த கையால SMS பண்ணி 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 அந்த ஸ்பீக்கரை நசிச்சு பிடிச்சு பேசி 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 இன்னொருவரோடு அரட்டை அடித்து இன்னொருவருடைய மானத்தோடு விளையாடி விளையாடி அல்லாஹ் நாள மறுமையில என்னை எழுப்பி யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்க்கு அல்லாஹ் பூட்டை போடுவான். கைகளும் கால்களும் நான் என்ன இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தேன் என்பதை அல்லாஹ்விடத்தில் அது சாட்சி சொல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிற போது உண்மையான நன்மையான தகவல்களை மிகப்பெரிய என்னை பற்றிய தகவல் தெரிஞ்சால மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் உறவுகளை சேர்ந்து வாழுமாறு சொன்னார்கள். ஹதீஸ் அனுப்பிடுங்க. சினிமாவுடைய விபரீதத்தை பத்தி ஆர்டிக்கல் எழுதுங்க. மனித மானம் புனிதமானதை எழுதுங்க. தொழில்நுட்பம் இஸ்லாத்துக்கு எப்படி எதிராக பாவிக்க கூடாது என்று எழுதுங்க. தொழில்நுட்பங்களை எப்படி இந்த சமூகம் நன்மையாக ஆக்கலாம் என்று எழுதுங்க. இந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களை நல்ல விழிப்புணர்வுகளின் பக்கம் அதன் ஊடாக அழைப்பு விடுங்க. இந்த இந்தியாவுல எலெக்ஷன் நடந்துச்சுதான். இந்தியாவுல எலெக்ஷன் நடந்த போது இந்த கரூர் என்று சொல்லுகின்ற இந்தியாவுல உள்ள பிரதேசத்துல ஒரு இன்றைக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்று போட்டியிடுகின்ற தளபதி என்று எல்லார்களினாலும் அழைக்கப்படுகின்ற விஜய், அவருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, போட்டியிடுறார். அதுல சமூகத்துல நெருப்புண்டு 43 பேரும் மவுத்தாகி போனாங்க, மரணித்து போனார்கள். நிறைய இந்துக்கள் அதுல என்ன செஞ்சிட்டாங்க, மவுத்தாகி போனாங்க. அது அவங்களோட மதம், அது சினிமா, அது அரசியல், நமக்கு அதுல பிரச்சனை அல்ல. இந்த காலகட்டத்துல ஒரு பிள்ளை அந்த மற்றவங்க ஏறி நிறுத்தி பிள்ளை செத்துட்டா உசுரோடு இருக்குதான்னு தெரியாம வைத்தியசாலையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்குது. அவரோட உமா கிட்ட மீடியா, தாய்கிட்ட மீடியாக்கள் வந்து பேட்டி, மகன் உங்களோட பிள்ளை உயிருக்கு போராடி, எனக்கு அதுல வேலை இல்ல, பிள்ளை வேணும்னா பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் அக்பர். பிள்ளை வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ளலாம். நாட்டுக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு தளபதி ஒன்றுதான். ஒரு முஸ்லிம் சகோதரி ஒரு 45-50 கழுதை இருக்கு, அழுகிறார். என்ன அழுக தெரியுமா? நான் விஜயை பார்க்க வந்தேன், அவரை நான் பார்க்காதது எனக்கு வேதனையை அளிக்கிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன பருவத்துல நான் சினிமா பார்த்தேன், அந்நேரம் அவருக்கு ஏற்பட்ட அந்த அன்பு நான் பார்க்கணும், அவரோட நான் பேசணும். ஷோல் போட்டு, அவாயா போட்டு, சீரழிந்து சின்னாபின்னமாகி சினிமா என்று சொல்லுகின்ற ஊடகத்தில் சிக்குண்டு போன இந்த இஸ்லாமிய தாய்மார்கள்
ஒரு அந்நிய மாற்று மத மனிதனுக்காக வேண்டி நேசத்தின் வெளிப்பாடாக இரையச்சத்தில் அள வேண்டிய கண்ணீர் துளிகள் உலக மோகத்திலும் சினிமாவிலும் இந்த ஊடகம் வளர்த்துவிட்ட கேவலமான காட்சிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருக்கும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்களே அப்படி என்று ஒருவன் கேள்வி கேட்கிறான். அவன் சொல்றான், இந்தியாவுல அந்த சின்ன வீடு பெரிய வீடு கலாச்சாரம் எல்லாம் பேரை சொல்லுவாங்க, ஒரு மாதிரியா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவன் எல்லாத்தையும் சொல்லி வந்து அவர் அப்படி அல்ல, அவருக்கு அப்படி இருக்கணும் இருந்தா ஊடகம் கொடுத்த இந்த சமூகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆபத்தான தோத்துட்டாருன்னா எத்தனை பேர் செத்துடுவார்களோ தெரியாது. விஜய் தோத்துட்டா எத்தனை பேர் செத்துடுவானுகளோ தெரியாது. இதெல்லாம் எங்க இருந்து இந்த சமூகம் நம்மட ஆட்சி, நம்மட முஸ்லிம் யுவதிகள் இந்த மீடியா ஊடாக பேசி ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டிய சமூகம், குர்ஆனை நேசிக்க வேண்டிய சமூகம், குர்ஆனை பேச வேண்டிய சமூகம், சுவர்க்கத்துக்காக வாழ வேண்டிய சமூகம், சுவர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமூகம், 600 சஹாபாக்களோடு ஒரு நடிகனுக்கு பின்னால், யாரோ ஒரு நடிகைக்கு பின்னால், யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் இன்றைக்கு சமூக ஊடகத்தின் ஊடாக இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் யுவதி பேசுகிறார், நான் முஸ்லிம் பிள்ளை, ஆனா எனக்கு இந்து மதம் தான். உங்களுக்கு யாரு மாப்பிள்ளை வேணும்? எனக்கு ஒரு நடிகருடைய பேரை சொல்லி அஜித் மாதிரி விஜய் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். நவுதுபில்லாஹி என்றார். மார்க்கம் இல்லாதவனை போல மாப்பிள்ளை வேணும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த சமூகம் சீர்கடை. இந்த சமூக ஊடக என்றால் வேதனையா இல்லையா சொல்லுங்க. ஒரு முஸ்லிம் சகோதரி சொல்றான், பிள்ளை 5 வயசு பிள்ளை பக்கத்துல இருக்குது, எல்லா வீடியோவும் இருக்குது, பக்கத்துல இருக்குது. அம்மா பேசிக்கிட்டு சொல்றான், எனக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டா எங்க மாப்பிள்ளையை விடவும் அவரைத்தான் பிடிக்கும். நவுதுபில்லாஹி என்றார். எங்க மாப்பிள்ளையை சொல்லுவார், நானா விஜயா என்று கேட்டால் நீ விஜய் என்று தான் சொல்லுவாய். இந்த மகன் 5 வயசு பிள்ளை, அவரை கேட்பாரு, பிடிக்கும், அப்பயே என்ன நீங்க பெற்றீங்க என்று கேட்பா. எனக்கு அவரோடு அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம். அல்லாஹ் அக்பர். மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகல லில்லாஹ் வ மன் அஹத்தா லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்வுக்காக ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக யார் தடுப்பு கொள்கிறார்? நீங்கள் அல்லாஹ்வை நேசியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசியுங்கள். இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற வரைக்கும் நீங்கள் உண்மையான சிறந்த முஸ்லிம்களாக. இந்த சினிமா என்று சொல்லுகின்ற சமூக ஊடகத்தின் ஊடாக சீரழிந்து போன ஒரு கலாச்சாரத்தை அன்னை காலத்தில் நானும் நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோமாக இருந்தால், இது இந்த சமூகத்தில் கிடைத்த, இந்த சமூக ஊடகங்களில் ஊடாக கிடைத்த மிகப்பெரிய சீர்கேடு இல்லையா? அந்த சினிமாவை எப்படி சுருட்டடிக்கிறது, எப்படி சிகரெட் அடிக்கிறது, எப்படி பொலிசிக்கு தப்புறது, எப்படி களவெடுக்கிறது, எப்படி தூக்கு போடுறது, எப்படி மற்றவங்க பொருளாதாரத்தை கொள்ளை அடிக்கிறது, ஒரு பெண்ணுடைய ஆணுடைய மானத்தை எப்படி வாங்குறது, மற்றவனை எப்படி குடிய போடுறது, இது எல்லாத்தையும் இன்றைக்கு இருக்குகின்ற மோசமான சமூக ஊடகங்கள் தானே இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்ல முறையில பாதிக்கக்கூடியவங்க, நல்ல முறையில பயன்படுத்தக்கூடியவங்க அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். இது வைத்தியருடைய கரத்தில் உள்ள கத்தியை போல ஒரு உசுரை பாதுகாக்கவும் முடியும், இன்னும் ஒரு உசுரை எடுக்கவும் முடியும். ஈமானும் இஸ்லாமும் இருந்து இந்த சமூக ஊடகங்களை ஒரு இளைஞனும் யுவதியும் சரியாக பயன்படுத்தினால் அவனும் நேர்மையாக சமூகத்தையும் இந்த சமூக ஊடகங்களின் ஊடாக உயர்ந்த சமூகமாக மாற்றுகின்ற சக்தி இந்த சமூக ஊடகத்துக்கு இருக்கிறது. ஈமானும் இஸ்லாமும் இல்லை என்றால் அவனும்
இந்த சமூகத்தில் பாவமான அனாச்சாரங்களை விலை கொடுத்து வாங்குகின்ற விபரீதம் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பிள்ளைகள் அப்பா பிள்ளைகள் 6 ஆட்டம் சினிமாவுல பிறந்து வளர்ந்த வந்த பிள்ளை தோற்று என்னத்துக்கு வியூஸ் அது இன்னைக்கு தெரியுமா? 2ஆகி போகின்ற மிகப்பெரிய பொருளாதார பிள்ளைகள் போடுற கூத்து, ஆடுற ஆட்டம், அதோட தொழில், அந்த ஹராத்தை செய்த இன்றைக்கு சமூகத்தில் ஏழைய யுவதிகளையும் இளைஞர்களையும் ஹராத்தை இன்றைக்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்கள் இருக்கும். ஒரு சினிமா பாட்டுக்கு வாயாற்று, ஒரு சினிமா மியூசிக்கு உடம்பு ஆற்று, ஒரு சினிமா ஒரு ஜோக்கருடைய அந்த ஜோக்குக்கு வாய அசைக்கிறது, ஒரு நடிகனுடைய அவனுடைய அந்த வார்த்தைக்கு வாய் அசைக்கிறது, ஒரு நடிகை பெண்ணை போல அப்படியே ஆடுறது. இது அதை பார்த்து இன்னைக்கு இருக்கிற நம்மள முஸ்லிம் பாத்திமாவும் முஹம்மதும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அவங்களை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூகுள்ல அல்லது யூடியூப்ல எங்கேயாவது போய் ஒரு அக்கௌண்ட திறந்து இன்னைக்கு அவங்களுக்கு பிசினஸ். இன்னைக்கு ஹராமான வியாபாரங்கள் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக எமது இளைஞர்கள் இன்றைக்கு அவனோட தொழில் என்னன்னு கேட்டா அதான் தொழில், மார்க்கெட்டிங். நடிக்கிறான், ஜோக் அடிக்கிறான், பட நடிகர் மாதிரி தாடியை வைக்கிறான், காரியத்தை செய்கிறான், பேசுகிறான், பாவமான அரை குறை உடுத்துக் கொண்டு வருகின்ற பெண்ணோடு சீனிசம் செய்கிறான், பக்கத்துல உட்கார்றான், ஆபாசத்தை காட்டுறான், ஆபாசமாக பேசுறான், அதை சமூக வலைத்தளங்கள்ல போடுறான், அதை மார்க்கெட்டிங் பண்றான். ஹராமான வியாபார பொருட்கள் இஸ்லாம் விற்கக்கூடாது என்று தடுத்த பொருட்கள், இந்த நாய், பண்டி, இப்படிப்பட்ட அந்த படுத்துறான், அதுக்கு சல்லி வாங்குறான், இரவு பகலாக ஓடுறான், உழைக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதர் மிக அவருடைய முடிகள் எல்லாம் அப்படியே புழுதி படிந்திருக்கிறது. அவர் அல்லாஹ் கிட்ட யாரும் துஆ கேட்கிறார். மத்அமுஹு ஹராம், அவருடைய உணவு ஹராம், மல்பசுஹு ஹராம், அவன் உடுத்திருக்கின்ற உடுப்பு ஹராம். தாயினா இஸ்தஜா, அவனுக்கு அல்லாஹ் எப்படி பதில்? சகோதரர்களே, அன்புள்ள இளைஞர்களே, இன்று இருக்கின்ற இளமை நாளை இருக்காது, நாளை இருக்கின்ற வாழ்வு இன்று இருக்காது. இந்த உலகத்தின் பொருளாதாரத்திலும், உலகத்தின் மோகத்திலும், உலகத்தின் அனாச்சாரத்திலும் ஊண்டி இருக்க வந்தவர்கள் அல்ல. மிகப்பெரிய பொறுப்பை எனக்கும் உங்களுக்கும் முன்னர் வாழ்ந்த சின்ன சின்ன சஹாபிய சமூகம் இந்த சமூகத்துக்கு விட்டு போன அந்த பாதையில் முத்துக்களாக மிளிர வேண்டிய நானும் நீங்களும் இந்த உலகத்தின் பொருளாதாரத்துக்காக வேண்டி சாட்சிகளை மற்றவர்களையும் பார்க்குகின்ற, மற்றவர்களையும் உசிப்பிடுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பணி போல நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய மறுமைக்கும் சுவர்க்கத்துக்கும் ஆபத்தானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு என்னவாப்பா தொழில்? யூடியூபர். என்னவாப்பா தொழில்? அது இது. அல்லாஹ் அக்பர். நல்லதை செய்யறவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், நல்லதை மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். நான் அதை சொல்லல, பாவத்தை செய்கிறாங்களே. ஒரு அவன் ஒரு யூடியூபர் ஊரு முழுக்க காட்டுறான், இது என்ன கொண்டாடி, எல்லாரும் போறது கிஃப்ட் கொடுக்கறது, எல்லாரும் போறது நக்கல் அடிக்கிறது, எல்லாரும் போறது கிண்டல், ஈமான் இஸ்லாமிய பாரம்பரியத்தை செய்கிற மாதிரி அது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதை பார்த்து மற்ற பிள்ளைகளும் புறக்க பிள்ளைய ஓயல விட்டுட்டு, ஏல விட்டுட்டு, ஸ்கூல விட்டுட்டு, இன்னைக்கு அவன் வீட்டுல இருந்து கேமராவை எடுத்துக்கொண்டு, போன எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு அவன் என்ன செய்கிறான்? டிக்டாக் செய்கின்ற அளவுக்கும் இன்றைக்கு சமூகத்தின் நிலைமைகள், சமூக சீர்கேடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.
கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3442வது செய்தி, லா இலமன் அஹ்வான், நான் சிலரை அறிவேன் மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே இருந்து, மக்காவிலே உள்ள ஜிபால் என்று சொல்லுகிற, அதாவது திஹாமா என்று சொல்லுகிற மலை தொடர்கள் போல நன்மைகளை மறுமையில் எடுத்துக் கொண்டு வருவார்கள். அவர்கள் யார் அப்படிப்பட்டவர்கள் என்றால், உங்களை போல உடம்பு உங்களை போலதான் இருப்பாங்க. தனிமை என்று வந்தால் அந்த தனிமையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை கீழே கிழித்து விடுவார்கள். இன்னைக்கு சமூக ஊடகத்தின் ஊடாக யுவதிகளும் இளைஞர்களும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மிகப்பெரிய நன்மைகளை தெரியாமல் காலையில பள்ளியில, லுஹருக்கு பள்ளியில, அசருக்கு பள்ளியில துவா கேட்கிற, நைட்டுல பெட்ல தனிமையில ஆபாசமான தேவையில்லாத மோசமான கலாச்சார சீரழிவுகளை இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு நாம் ஏராளம் தாராளம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க. இன்றைக்கு நடிகர்களுடைய தலைகளை எடுத்து தங்க தலைகளோடு ஜாயின் பண்ணி அவன் உடுப்பை இவன் போடுற மாதிரி இன்றைக்கு உருவம் மாற்றுகின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவனுடைய கோபங்களை, மற்றவனுடைய குறைகளை தேடித் திரிகின்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நானும் நீங்களும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இன்னல்லாஹ கத்தப அலா இப்னி ஆதம் ஹப்பஹு மினஸ் ஸினா, அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மகனுக்கு எழுதிவிட்டான், விபச்சாரத்தில் இருந்து ஒரு பங்கு அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா எழுதி, அதை அவன் அடைந்தே தீருவான். வஸினல் ஐன் அன்-நظர், கண்ணுக்குரிய விபச்சாரம் கெட்டதை பார்ப்பது, வஸினல் லிசானி அல்-நம், நஃப்சு ததமன்னா வ தஷ்தஹி, உள்ளம் அதை எதிர்பார்க்கிறது, ஆசைப்படுகிறது, வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك வ யுகذிபுஹு, அவனுடைய வெட்கத்தலம், அவனுடைய ஆன்மா அல்லது அவனுடைய பெண்மை அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்பிக்கிறது என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல இளைஞர்கள், நல்லா வளர்ந்தவங்க, படிக்க போனவங்க, இந்த சமூகத்துல இருக்க வேண்டிய ஹலால் ஹராம் மறந்து, மஹரமி அஜ்னபி மறந்து, சோசியல் அந்த அல்லாஹ் கொடுத்த கிஃப்டை எடுத்துக்கொண்டு போய் படிக்கணும் என்று போன எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் இன்றைக்கு சமூகத்துல சோசியல் சமூக ஊடகங்களின் ஊடாக பாவத்தில விழுந்து ஆபாசங்கள் பேசி தனிமையில உட்கார்ந்து கூட்டாக இருந்து தோளுக்கு மேல தோழி என்று கையை போட்டு உரிமையோட அவர் குடிச்சத இவரும், இவ குடிச்சத அவரும், அவர் சப்பில சுருங்கியத்தை இவரும், இவர சப்பில சுருங்கியத்தை அவரும் கை கொடுத்து கொண்டு உலாவிக் கொண்டு இன்றைக்கு இப்படியெல்லாம் வந்தவர்கள் தனிமை என்று வருகிற போது மிகப்பெரிய பாவத்தை பாவம் என்று சமூகமும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனூடாக மனநோய்களும் மனசுக்கு பாரமான செய்திகள் இந்த சமூகத்துக்கு வராமல் பொறாமைத்தனம் வளர்கிறது, தாழ்வு மனச்சிக்கல் வளர்கிறது, புகழ வேண்டும், மற்றவர் என்னை பெருமையாக பேச வேண்டும் என்ற ஆசை அவர்களை மேற்கொள்கிறது. இப்படிப்பட்ட சமூகத்திலே இந்த நோய்கள், மனநோய்களும் இப்படிப்பட்டவர்களுக்கு வராமல் இல்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. நானும் நீங்களும் படைத்த ரப்பை நம்பி இந்த உலகத்தில் வாழ்பவர்கள். எனக்கும் உங்களுக்கும் நானும் நீங்களும் செய்த நன்மைக்கும் நீங்களும் செய்த பாவத்திற்கும் அது ஒரு கடகளவாக இருந்தாலும் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு நிச்சயம் ஒன்று என்ற அந்த தூய்மையான துப்புரவான மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் அல்லாஹ்வுடைய அந்த பயத்தோடும் அல்லாஹ்வுடைய ஆசையோடும் இந்த உலகத்தில் இந்த சமூக ஊடகத்தை சமூகத்துக்கு பயனுள்ள பிரயோஜனம் உள்ள நல்ல ஊடகமாக பயன்படுத்தி இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற பாவங்களை எதிர்த்து பேசுகின்ற நல்ல ஊடகங்களாக பயன்படுத்தி சமூகத்தில் உள்ள நல்லவங்க, கண்ணியமானவங்க, ஆளுங்கள், ஆஜியார்கள், அப்படிப்பட்ட இளைஞர்கள், யுவதிகள் அவர்கள் தவறுகள் செய்கிற போது, தப்புக்கள் செய்கிற போது அவர்களை தனிமையில் கண்டு சந்தித்து அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன், இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அவருடைய மானங்கள் புனிதமானது என்பதை நானும் நீங்களும்
புரிந்து கொண்டு மற்றவர்களுடைய மானங்களை இந்த சமூக ஊடகங்களின் ஊடாக பரத்தி அதை மற்றவர்களுக்கு பார்க்க செய்து மற்றவர்களுடைய உயிர்களை பறிக்க செய்கின்ற மிக அதுதான் தனக்கான வருமானம் ஹராமாக இருந்தால் அதை விட்டுவிட்டு அதை எப்படி ஹலாலான முறையில் செய்யலாம் என்பதை சிந்தித்து என்னுடைய உடம்பில் ஹராமான ரத்தம் ஓடினால் எனக்கு சுவர்க்கம் ஹராமானது என்பதை புரிந்து கொண்டு ஹராமான உடம்புக்கும் இரத்தத்திற்கும் நரகம் சொந்தம் என்பதை அறிந்து கொண்டு உலக வாழ்க்கை என்பது நிச்சயம் நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கு சோசியல் மீடியாவுல பார்ப்போம் இளம் மரணங்கள், வைத்தியர்கள், படிக்க போனவர்கள், பக்குவமாக உள்ளவர்கள், பிறந்த நாளில் இறந்து போனவர்கள், படிக்க போனவர்கள், சுஜூதில் இருந்தவர்கள், பிரார்த்தனை செய்தவர்கள், மரணித்து போனவர்கள், குளிக்க போனவர்கள், குதூகலம் அடித்தவர்கள், திரும்பி வருகிற போது ஜனாசாக்களாக வந்தவர்கள், பயணம் போனவர்கள், போதையிலே தள்ளாடி பைக்கிலே எக்சிடென்ட் பட்டவர்கள், பயணம் போனவர்கள், எத்தனையோ பேர்கள் வீடுகளிலே இருந்து சந்தோஷமாக போனவர்கள், திரும்ப வருகிற போது சங்குக்குள்ளே வந்தவர்கள், இப்படி இளைஞர்களுடைய உங்களுக்கும் பிடரின் நரம்பை விடவும் நானும் நீங்களும் போடுகின்ற சப்பாத்தை விடவும் சமீபமாக இருக்கிற இந்த மரணத்தை பயந்து நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் அல்ல, அல்லாஹுவை பயந்து இந்த சமூக ஊடகத்தை சிறப்பாக இந்த சமூகத்திற்கு பயன்படுத்துகிற இந்த தொழில்நுட்பத்தை நல்ல முறையில அடையாளப்படுத்துகிற சமூகத்தை வளர்த்து விடுகின்ற ஈமானை இசைத்து விடுகின்ற நன்மையான காரியத்தை இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற சிறந்த ஊடகமாக பயன்படுத்தி பாவமான சமூக சீர்கேடுகளை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவதிலே இருந்து அந்த ஆபத்தான செய்திகளை எதிர்கால சந்ததிகளுக்கு கொடுத்துவிட்டு மரணிக்காமல் நானும் நீங்கள் அவருடைய நன்மை அப்படியே வந்து கொண்டிருக்கும். அதை செய்யக்கூடியவர்களுக்கு செய்கிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அதை உருவாக்கியவருக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. அப்படியே அவருக்கு தொடர்ந்தாக ஒரு பாவத்தை ஒருவர் உருவாக்கி விட்டு போனார் என்றால் அந்த பாவம் எல்லாமே அவருக்கு வரும். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இந்த உலகத்தில் முதலாவது ஒரு கொலை செய்தார். அதனால இந்த உலகத்தில யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அத்துணை பாவங்களும் அவருக்கு வந்து சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாற்றி இந்த சமூக ஊடகங்களை சமூகத்தின் சீர்கேடுகளிடம் இருந்து சீர்படுத்தி நானும் நீங்களும் பாதுகாப்பான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.